மாட்டுச்சாணியை எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா? இதில் நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ்னு 3 சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் பச்சையான சாணியை நம்ம எப்பவுமே செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மண் கலவையிலையும் பச்சையாக சேர்த்தக்கூடாது. ஏன்னா இதில் நைட்ரஜன் அதிக அளவில் இருக்கும். காயும் போது தான் நைட்ரஜன் குறைவாக இருக்கும், பொட்டாசியம், பாஸ்பரஸ் அதிகரிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அதிகப்படியான நைட்ரஜன் வேர்களுக்கு ஊட்டச்சத்தாக மாறுறதுக்கு முன்னாடி நிறைய வேதிவினைகள் நடக்கும். அதனால ஹீட் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம குப்பையிலேயே மாற்றிட்டோம் அப்படிங்கிறப்ப செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பச்சையான மாட்டுச்சாணியில் பூச்சிகள் நிறைய புழுக்கள்லாம் இருக்கும். நீங்கள் பச்சையாக போடுறனால இதெல்லாம் செடியை அஃபெக்ட் பண்ணும். காயும் போது அதெல்லாம் இறந்துடும். அது இல்லாமல் நாற்றமும் இருக்காது. காஞ்ச சாணியை யூஸ் பண்ணும்போது வேர்களுக்கு நல்ல நீர்பிடிப்பு இருக்கும். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா கூட செடிகளுக்கு ஈரத்தன்மை எப்பயும் இருக்கும். நீங்கள் மண்புழு உரத்துக்கு பதிலாக மாட்டுச்சாணியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மண் 2 பங்கு, கொக்கோ பீட் 1 பங்கு, மாட்டுச்சாணி உரம் 1 பங்கு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் செடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.